பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நவம்பர் 21 மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து தமிழ்நாடு, கோயம்புத்தூர் எல்லா இடமும் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு குடும்பப்பாங்கான படம். ஏன்னா மிடில் கிளாஸ் டைட்டிலுக்கு அந்த மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க. சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா இருக்குது, கமர்ஷியல் எலிமெண்ட் நிறையா இருக்குது. அதனால் இது குடும்பம் மட்டும் இல்லை, ஃபேமிலி மட்டும் இல்லை, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இது. அந்தளவு நல்லாயிருக்கும். மிடில் கிளாஸில் அன்றாட நடக்கிற விஷயத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு த்ரில்லிங் வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும், அதை கொஞ்ச நாள் கழித்து ரீகலெக்ட் பண்ணி பார்த்தா அந்த மூமெண்ட்டு வந்து எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றத அப்படியே திரைப்படமாக நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. எங்களோட பெரிய அட்ரெஸ்ஸே அந்த மிடில் கிளாஸ் அப்படின்றது தான். அந்த மிடில் கிளாஸ்க்குள்ளே ஏற்படுற ஸ்ட்ரகிள்ஸ், சில எதிர்பார்ப்பு இருக்கும், அது அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கும், ஆனால் கீழே இறக்கி விடும். அந்த ஏமாற்றம் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற சண்டைகள், பொருளாதாரத்தினால ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே காட்டியிருக்காங்க. இது எல்லாத்த விட ஒருவேளை ஃபேமிலி இப்படி தான் மிடில் கிளாஸில் வர ஸ்ட்ரகிள்ஸ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் திரைக்கதையை விறுவிறுப்பாக கொண்டு போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமும் இருக்குது. தமிழ் சினிமா சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்றத விட ஆடியன்ஸ் சேஞ்ச் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வருதுன்னு நான் சொல்வேன். இப்படி தான் இருக்கணும், லார்ஜர் தென் லைஃப் தான் இருக்கணும், பிரம்மாண்டமாக ஒரு பாட்டோட ஓப்பன் ஆகணும் அப்படிலாம் இல்லாமல் நம்ம லைஃப்பை நம்ம காட்டும்போது அது கண்டிப்பாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கும். இந்த படத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன். அதான் சொல்கிறேன், மிடில் கிளாஸில் ஒவ்வொரு லைஃப்லையும் நடக்கிறது ஒரு சீனாக வச்சுருக்காங்க. இது இயக்குனரோட அவங்க மாமா, அத்தை அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காரு. அவங்களுக்கு நடக்கிற ஒரு இதை வச்சு தான் அதுலேருந்து அப்படியே சுற்றி பின்னி கதையை பின்னி அதுக்குள்ளே ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் முக்கியமான கரு அதில் வச்சுருக்காரு. வர்றது டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், இப்போ குடும்ப படங்கள் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தாங்க. இதோட ஸ்க்ரீன் பிளே தான், அதுதான் ஒரு இதில் குடும்பப்பாங்கான விஷயமும் இருக்கும், அதில் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட், அந்த த்ரில்லர் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஓரளவு த்ரில்லிங்காக தான் இருக்கும். இது என்னடா ஆக போகுதுன்றது அந்த மாதிரி தான் ஒரு டைரக்டர் வடிவமைச்சிருக்காரு. அதனால இது ரெண்டுமே உங்களுக்கு படமாக பார்க்கும்போது ஜனங்களுக்கு ஒரு ஜனதமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறையா இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களுக்கு தான் முக்கியமாகவே இருக்குது இப்போ வர்ற காலத்தில். ஏன்னா பணம் முக்கியம்தான் வாழ்க்கையில், ஆனால் பணமே வாழ்க்கை ஆயிடாது அப்படின்றதான் லாஸ்ட்டில் டைரக்டர் சொல்லியிருப்பார். ஒரு மெசேஜாக சொல்லிட்டு போயிருப்பார். அந்த ஒரு விஷயம் அது உண்மையிலே இப்போ உள்ளவங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும்.